ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காதல் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயினி எப்போ பாரு வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ரெண்டு பேரும் எதிர்பாராமல் மீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது. அடுத்தடுத்தான பிரச்சனை, சென்டிமெண்ட், காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினியை 4 கடங்கார பசங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அவங்க அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஃபோனில் ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை காமிச்சு, இதுதான் உன்னோட அண்ணன் பையன், இப்போ இவன் நம்ம கூட இல்லை, ஒரு பொண்ணு தான் இவனை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கா, இவ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப வாரிசு சேர்த்து கஷ்டப்பட வைக்கிறா, என்னால இதெல்லாம் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியலப்பா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோ, இது என்னோட அண்ணன் பையன்தான்ப்பா, இவனை என்னோட கஸ்டடியில எடுத்து அந்த குழந்தைய நான் நல்லபடியா பார்த்துப்பேன், இவன் QI ஃபேமிலி, கண்டிப்பா திரும்ப இவனை கூட்டிட்டு வருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினியோ கடங்காரங்களுக்கு பயந்து ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோவும் குளிச்சுட்டு வந்துருக்கான். ஹீரோயினியை பார்த்துட்டு, யார்மா நீ இங்கே என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயினியோ, நான் நான் ரூம் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே நம்ம ஹீரோவோ, ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இரு, மேனேஜரை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். உடனே நம்ம ஹீரோயினியோ அவனை பேச விடாம வாயை மூடிட்டு சோஃபால தள்ளிடுறா. மேல அவளும் விழுந்துடுறா. அந்த சமயத்துல கடங்கார பசங்க ரூமுக்கே தேடிட்டு வந்துடுறானுங்க ஹீரோயினிய. இதெல்லாம் பார்த்துட்டு, சீச்சி இதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி மேல கையை வைக்க வரானுங்க. ஹீரோவோ, என்னடா இது, ஒரு பொண்ணு மேலேயே கை வைக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சும்மா கெத்தா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். என் ரூமில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ரூமை க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினியோ அந்த கடங்கார பசங்கள்கிட்ட, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எதிர்பாராமல் நடந்தது அப்படின்ற மாதிரி அவனுங்கள்ட்ட சொல்கிறா. உடனே அவனுங்களோ, எல்லாம் ஒன்னால தான், கொடுக்க வேண்டிய காசோட சேர்த்து இந்த ஹாஸ்பிட்டல் பில்லே நீ தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஹீரோயினியோ, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. இங்கே ஒரு பையன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு ஒருத்தர் போக விடாம தடுத்து நிறுத்துறான். உடனே அவரோ, டே நான் இந்த வீட்டு ஓனர்ரா, வாடகை தான் சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைச்சாலும் வீட்டுக்குள்ள கூட போக விட மாட்டேங்கிறீங்களா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே அந்த பையனும், எனக்கு தெரியும், அம்மா சொல்லியிருக்காங்க நாங்கள் இங்கே வாடகைக்கு இருக்கோம் அப்படின்றது, அம்மா இல்லாத நேரத்தில் இப்போ உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஓனரோ, உங்களோட பெரிய அக்கப்போரா இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிற்கிது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து இறங்குறான். ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். உடனே ஓனரோ, யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அந்த சின்ன பையனும், எனக்கு தெரியும், நீங்கள் தானே செகண்ட் ஜூனியர் பிரதர் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எங்கள் ஸ்கூலில் மார்ட்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நம்ம ஹீரோவும், ஆமாம் நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட, இவங்கிட்ட இருந்து இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வாங்கிடு, என்ன பணம் கேட்டாலும் இவனுக்கு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினி அப்படியே புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. முன்னையாவது கடன் மட்டும்தான் கொடுக்கணும், இப்போ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு வேற, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ அந்த பையனை தூக்கி வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு, என்ன நீயா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோவும், என்ன நீயா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்குறான். ஹீரோயினியோ, அதை தாண்டா நானும் கேட்குறேன், நீயா. அந்த சின்ன பையனோ, அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவோ, நான் உனக்கு பண்ணது ஹெல்ப்பே கிடையாது, எனக்காக டேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியோ கடுப்பாயிட்டு, என்னது டேங்க்ஸா, அதுவும் உனக்கா, நீ பார்த்த வேலைக்கு உனக்கு டேங்க்ஸ் வேற சொல்லுவாங்க, டேங்க்ஸு, உன்னால தான் தேவையில்லாமல் இப்போ அவனுங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவோ, என்ன தப்பெல்லாம் ஓம்பேல வச்சுக்கிட்டு என்ன பழி போடுறியா, நியாயமாக சொல்லணும் அப்படின்னா நீ எனக்கு டேங்க்ஸ் தான் சொல்லணும், புரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த குட்டி பையனும், இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு. என்ன இவளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். முன்னாடி அந்த பையன் அம்மான்னு சொன்னதை இவனை கவனிச்சிருக்க மாட்டான். இந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் வீட்டை மொத்தமாக ஹீரோ பேரில் எழுதி கொடுத்துட்டான். அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், ஆமாம் இந்த தெருவில் எத்தனையோ வீடு இருக்கும்போதும் அதுவும் குறிப்பாக என் வீட்டை எழுதி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன காரணம், ஹீரோயினி மேலே ஹீரோவுக்கு ஒரு கண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட்டோ, அதுக்கெல்லாம் என்னோட பாஸ்க்கு நேரமே கிடையாது, நீ வேற புதுசாக கதை கட்டி விட்டுருக்காதையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த ஓனரோ, எனக்கும் இந்த தெருவில் இதே மாதிரி இன்னும் 2-3 வீடு இருக்குது,
நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட வந்து பார்க்கலாம், உங்களால் நானும் நல்லா சம்பாதிப்பேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறான். அதுக்கு அசிஸ்டண்ட்டோ எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் பையன் கையை பிடிக்கிறான். ஹீரோவோ உடனே இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிறான். ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இது, என் பையனை நான் பிடிக்க கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறா. உடனே நம்ம ஹீரோவோ, இவன் என்னோட ஃபேமிலி, கியூஐ ஃபேமிலி, எங்க குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோயினிக்கு, என்னது கியூஐ ஃபேமிலியா, அது எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்துல இருந்து எப்படா இந்த குழந்தைய விட்டீங்க, ஆமா இத்தனை நாளா எங்க போனீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. உடனே அந்த குட்டி பையனும், அம்மா இவரு நம்ம ஸ்கூல்ல சேர்றதுக்காக வந்திருக்காருமா, இவருக்கு மார்ட்ஸ்ல கத்து கொடுத்துட்டு நம்மளும் அவர் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கேட்குறான். உடனே ஹீரோயினியும் கற்றுக் கொடுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும், ஆமாம் நாங்கள் திரும்ப வந்துட்டோம், இவன் என்னோட ரத்தம், இவனெல்லாம் விட்டுட்டு எங்களால் போக முடியாது, சட்டப்படி எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக அசிஸ்டண்ட் வந்து, பாஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறான். உடனே கண்ணை காமிச்சு ஹீரோயினி கிட்ட காமி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டாக்குமெண்ட்ஸை ஹீரோயினி வாங்கி பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சி, உறைஞ்சி போய் அப்படியே நிற்கிறா. என்னடா நடக்குதுங்க என்னை சுற்றி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்போது இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம். என்னடா ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன, நீ என்னமோ ஒன்று பண்ணி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு அவள் வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறா. உடனே நம்ம ஹீரோவோ, இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர், அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ கேட்கணும், அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இந்த குழந்தைய விட்டுட்டு நான் போக மாட்டேன், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி வச்சுக்கிட்டு, நான் சொல்ற மாதிரி இடிச்சிட்டு நல்ல மாடலா ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினிக்கோ என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்காகி நிக்கிறா. எல்லா பக்கமும் நம்ம ஹீரோ லாக் பண்ணிட்டான்ல, ஹீரோயின் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ எகுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப சூடா இருப்பீங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. ஹீரோ முறைச்சி பார்க்குறான். உடனே சரி வேணாம்மா, சரி நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் குடிக்கிறா. ஹீரோவோ, வாடகைலாம் பெண்டிங் இருக்குது, எப்போ கட்ட போகிற நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஹீரோயினையும் அப்படியே வளைஞ்சிட்டு, நீங்கள் இப்போ நெருங்கின சொந்தமாயிட்டீங்க, அப்படி இருக்கும்போது சொந்தத்துக்குள்ளே எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு, இது நம்ம சொந்தத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை இருக்கும், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், எதுக்கு மஸ்தாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஐஸ் பார்க்குறா. ஹீரோவும் மசீர மாதிரி தெரியல. ஹீரோயினியும் ஹீரோ பக்கத்தில் அப்படியே நெருங்கி வரா. நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன் அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவோ தப்பாக புரிஞ்சுட்டு, எப்பேற்பட்ட பொண்ணு நீ, இந்த மாதிரி தான் மோசமாக நடந்துக்குவியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறான். மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி. ஹீரோயினும் கோவப்பட்டு அப்படியே கிளம்புறா பையனை கூட்டிட்டு. உடனே நம்ம ஹீரோ, எங்கே போகிற, பையனை கூட்டிகிட்டு எங்கே போகிற, பையனை விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பையனும், என் அம்மா இல்லாமல் நான்லாம் இருக்க மாட்டேன், என் அம்மா எனக்காக என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா, உங்களை மாதிரி நிறைய பேர் எங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதனால் எப்போவுமே எங்கள் அம்மாவை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.